ஊழ்வினை உன்னை துணுவனை பின்வினை தன்னை துணுவினை அதன் முன் வணங்கிடு தலைவனை சேர்வாய் காலனை உதைத்த நாயன் நடுவனை பூரணமே ஈசனை காரணமே வாரனை நமச்சிவாய மரணமே வருகு வருக அவன் இருக்க பையும் ஒடிகு ஒடிக சந்தனமும் துவசான்றும் பரிமளமும் வித்தைகள் அனைத்தும் பூட்ட காமுதனும் காந்தக்கண் கொண்டிருக்கும் மாதவரும் கண்ணீரும் வெந்தசதை நாளைப்பான் நின்றசதை தீர்க்குமிழி விழித்துவிடும் உயிர்கூட்டை பகந்துவிடும் கூலிக்குறி புயல அது கூலிக்குறி மறைத்துவிடும் மேலென்ன கீழென்ன நீ என்ன நான் என்ன உயிர் போடும் அப்படின்றத பாட்டு. கம்யூனிசம் அப்படின்னா என்ன அப்படின்ற அந்த சித்தாந்தத்துக்குள்ள போய் பேசும்போது ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கு. வர்க்க போராட்டங்களை ஒழிப்பது, வர்க்கத்தை ஒழிப்பதும் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை சமமாக்குவதும் தான் ஒரு கம்யூனிஸ்ட் தத்துவம். அப்ப கம்யூனிஸ்ட்னா யார்? ஒரு பொது உடைமைவாதி. பொது உடைமைவாதி எப்படி இருக்கணும்? ஒரு காற்று மாதிரி இருக்கணும், ஒரு மலை மாதிரி இருக்கணும், எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் எல்லோருக்கும் எல்லாமும் வேணும், எல்லோருக்கும் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் தான் ஒரு கம்யூனிஸ்ட். அப்படின்னா கடவுளே கம்யூனிஸ்ட் தானே. பிறந்தது பனையூறு மண்ணு மருத நாயகம் என்பது பேர்களில் ஒன்று, வளர்ந்தது பகையோட நின்று இங்கு தொடங்குது சரித்திரம்.